It is celebrated to recognize the importance of the handloom sector in India, promote indigenous crafts and empower weavers by providing them with support and regulation. National Handloom Day was launched by the Government of India in 2015 to mark the century of the Swadeshi movement, emphasizing self-reliance and indigenous craftsmanship. The National Handloom Day theme 2024 focuses on integrating technology and innovation in handloom weaving to expand market access and enhance skill development for artisans. The handloom sector in India employs over 4.3 million people and contributes significantly to the GDP, with a substantial portion of its products being exported to international markets. The handloom industry plays a crucial role in India's trade by contributing to export earnings, with countries like the USA and UK being major importers of Indian handloom products. Thank you. இன்று 10வது தேசிய கைத்தறி தினம். இந்தியாவின் கைத்தறி நெசவாளர்களை கௌரவிக்கும் விதமாக தேசிய கைத்தறி தினம் முதலில் 2015ஆம் ஆண்டு ஜவுளி அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1905ஆம் ஆண்டு சுதேசி இயக்கத்தின் நினைவாக இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது வெளிநாட்டு நிறுவனங்களால் இந்திய ஜவுளி விற்பனைக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிரான அமைதியான போராட்டமாகும். இந்த இயக்கம் உள்நாட்டு துணிகள் மற்றும் வடிவமைப்புகளின் பயன்பாட்டில் மீண்டும் எழுச்சியை உருவாக்கியது. இது கைத்தறி நெசவு தொழிலை இந்தியாவில் ஒரு முக்கியமான தொழிலாக வளர்க்க வழிவகுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை கொண்டாடுவதும் இந்த முக்கியமான தொழில்துறையின் கவனத்தை ஈர்க்கவும் இந்தியா முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. தேசிய கைத்தறி தினம் இந்தியாவின் நெசவு பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. இது நெசவு முறை இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. மேலும் இது நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தின் முக்கிய ஆதாரமாக உள்ளது. இந்த நாளை கொண்டாடுவதன் மூலம் இந்த பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் நமது நெசவாளர்களின் மகத்தான பங்களிப்பை நாம் அங்கீகரிக்கிறோம். இன்றும் உற்பத்தி செய்யப்படும் தனித்துவமான கைத்தறி துணிகள் மற்றும் வடிவமைப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இது ஒரு வாய்ப்பாகவும் உள்ளது. கைத்தறியால் உற்பத்தி செய்த துணிகளை நாம் வாங்கி உடுப்பதன் வாயிலாக இந்திய ஏழை நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மென்மையடைய செய்யலாம். நன்றி.